பிரைஸ் லார்ட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட உங்கள் யாவரையும் சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் தியானத்திற்காக ஒரு வசனத்திற்குள்ளாக நாம் போவோம். நீதிமொழிகள் 21வது அதிகாரம் அதனுடைய 31வது வசனம். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். ஒரு தெரிந்த கதை ஒண்ணு நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். ஒரு ஊர்ல ஒரு விவசாயி இருந்தாராம். அந்த ஊர்ல பல விவசாயிகள் இருந்தாங்க. ஆனா நான் அந்த விவசாயியை பத்தி நான் சொல்றேன். அந்த விவசாயி என்ன பண்ணாரு அப்படின்னா, மழை வராத அந்த காஞ்சு போன அந்த பூமியில அந்த ஊர்ல ஒரு நிலம் வச்சிருந்தாரு. ஒரு விவசாய நிலம் வச்சிருக்கிறார். அந்த ஊர்ல அந்த நிலத்தை என்ன பண்றாரு, நல்லா பக்குவப்படுத்தி நல்லா உழுது அதுல விதைகள் எல்லாம் விதைச்சு வச்சிருந்தாராம். மற்ற எல்லா விவசாயிகளும் அவரை பார்த்து ரொம்ப ஏளனமா சிரிச்சாங்களாம். உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு, நம்ம ஊர்ல எத்தனையோ வருஷமா மழை பெய்யவே இல்லை, ஆனா நீ மட்டும் என்ன பண்ற, விதைச்சு உழுது இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறிய, மழையா வரப்போகுது இல்ல எங்க இருந்து தண்ணி கொண்டு வர போறியா அப்படிலாம் சொல்லி அவரை ரொம்ப என்ன பண்ணாங்க, ஏளனமா சிரிச்சாங்களாம். ஆனா ஒரு நாள் வந்துச்சு, யாருமே எதிர்பார்க்கவே இல்லை, ஆச்சரியமா அந்த ஊர்ல மழை பெஞ்சிச்சு. பயங்கரமான மழை, மழைனா மழை, அப்படி ஒரு மழை. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னு உங்களுக்கு தெரியும். 2-3 நாள்ல அந்த பயிர்கள் எல்லாம் வளர ஆரம்பிச்சிச்சு. நாள்பட அந்த பயிர்கள் நல்லா முற்றி நல்ல ஒரு விளைச்சலை கொடுத்து அறுவடையை கொடுத்துச்சு. இந்த நாளிலும் கூட இந்த வசனத்துல அருமையா சொல்லப்பட்டிருந்துச்சு, குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வார்த்தை, இந்த வசனம் தான் அந்த விவசாயியோட வாழ்க்கையில நடந்துச்சு. நம்ம செய்ய வேண்டிய கடமைகளை செய்யும் பொழுது தேவன் அதற்கான பலனை நிச்சயமாக தருவார். அந்த நாள் வந்துச்சு, அந்த விவசாயி பயங்கரமான அறுவடை செஞ்சாரு. அந்த ஊர்லயே ஒரு மிகப்பெரிய பணக்காரனா மாறினார். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயமும் இதுதான். நாம செய்ய வேண்டிய கடமைகளை நாம் செய்யும் பொழுது தேவன் அவருடைய பங்கை செய்ய ஆரம்பிக்கிறார். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். அந்த நாட்கள்ல போருக்கு போவாங்க. போருக்கு போகும்போது பயங்கரமான ஆலோசனைகளை செய்யணும். படை வீரர்களை தயார்படுத்தணும். எங்கெங்க என்னெல்லாம் செய்யணும், எப்படி தாக்கணும், எப்படி மறைந்திருந்து அட்டாக் பண்ணணும், எல்லா பிளான்ஸையும் செயல்படுத்த வேண்டியிருக்கும். இததான் சொல்லப்பட்டிருக்கு, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். யுத்தத்திற்கு ஆயத்தமாக்கப்படாத ஒரு குதிரையை கொண்டு யுத்தத்துக்கு போக முடியாது. அந்த குதிரை நேரா போச்சோம்னா வடக்க போகும், வடக்க போச்சோம்னா தெற்க போச்சோம், இப்படி மாறி மாறி செஞ்சு கொண்டிருக்கும். எந்த குதிரையை ட்ரெயின் பண்ணிருக்கிறாங்களோ அந்த குதிரையை கொண்டுதான் நாம யுத்தத்துக்கு போக முடியும். அதே போல எந்த வீரர்கள் யுத்தத்திற்கு தங்களை தயாராக்கி கொண்டிருக்கிறார்களோ அவர்களை கொண்டுதான் அந்த யுத்தத்திற்கு போக முடியும். அப்பதான் வெற்றி கிடைக்கும். எதற்குமே தயாராக மாட்டேன், ஆனா எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நிச்சயம் நாம் தோல்வியை தான் சந்திப்போம். இந்த வசனம் தெளிவாக சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும். படிக்கிறாங்க, 500க்கு 480 490 மார்க்னு எடுக்கிறாங்க 10th. அதே போல 12th ஸ்டாண்டர்ட்லயும் எடுக்கிறாங்க. 600க்கு 550க்கு மேல எடுக்கிறாங்க. சொல்ல போனா 590க்கு மேல எடுக்கிறாங்க. எப்படி? சும்மாலாம் கிடைச்சிச்சா? இல்லவே இல்லை. தங்களை தயார்படுத்தி கொள்ளும் பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அதற்கென்று பலனை கொடுக்கிறார். உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய படிப்புல, நீங்க வேலை பார்க்கும் இடங்கள்ல எல்லாவற்றிலும் நீங்கள் உங்களை தயார்படுத்தணும். உங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட வேலைகளை நீங்கள் செய்யும் பொழுது நிச்சயம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அதுல நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்துல இன்னொரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுடைய முயற்சி மட்டும் இருந்தால் போதாது, ஜெயமோ கர்த்தரால் வரும். இந்த வார்த்தையும் நீங்கள் ஞாபகத்துல வச்சுக்கணும். உதாரணத்துக்கு, இந்த ஒத்த கையை கொண்டு நான் எவ்வளவுதான் தட்டினாலும் அதுல சத்தம் வராது. இந்த 2 கையை கொண்டு நான் எப்ப தட்டுறனோ அப்பதான் அதுல ஓசை வரும். அதே போலதான் உங்களுடைய முயற்சி வித் காடோட பிளெஸிங், உங்களுடைய முயற்சியும் தேவ ஆசீர்வாதமும் இருக்கும் பொழுதுதான் அதுல ஒரு சக்சஸ் கிடைக்கும். இந்த வசனத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க உங்களுடைய காரியங்கள்ல செயல்படும் பொழுது, சரியா இருக்கும் பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நீங்கள் அதில் பார்க்க முடியும். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்கள் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம். குதிரை யுத்த நாளுக்கென்று ஆயத்தமாக்கப்படும் ஜெயமோ கர்த்தரால் வரும் என்ற ஒரு நல்ல ஒரு வசனத்தை நாங்கள் பார்த்திருக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள்ல, ஊழியங்கள்ல, ஆண்டவரே, பிசினஸ்ல நாங்கள் உண்மையா இருக்க, அதை திறம்பட செய்ய ஆண்டவரே எங்களை தயார்படுத்திக் கொள்ள ஆண்டவரே உதவி செய்வீர். மீதியான காரியங்கள் எல்லாவற்றையும் நீர் பார்த்துக் கொள்வீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் நீர் தனிப்பட்ட முறையில் ஆண்டவரை தொடுமுறையா நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில அவர்கள் செய்கிற எல்லா காரியங்களிலும் தங்களை தயார்படுத்திக் கொள்ள ஆண்டவரே தலை சிறந்து விளங்க நீர் உதவி செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதம் அவர்களோடு இருக்கட்டும் அப்பா. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் ராஜா. உம்முடைய கிருபை அவர்களோடு இருக்கட்டும். எங்களை தாழ்த்தி தருகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல தகப்பனே. Amen. Amen. God bless you. Have a nice day. Thank you.